வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் குக் வித் கோமாலியில் ஸ்ருதி பண்ண ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் பொட்டேட்டோ ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஹெல்தியான ரெசிபி, குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுங்க. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சிடலாம். நான் இன்னைக்கு 1/4 கிலோ ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இதை ஒரு 5 விசில் நான் வேக வச்சுக்கிறேன். இப்போ 5 விசிலுக்கு அப்புறமா இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதோட தோலை நம்ம எடுத்துடலாம். இது மாதிரி எல்லாத்தோட தோலையும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெடியாக இருக்குது. இது நல்லா மசிச்சு விட்டுடலாம். வெஜிடபிள் மேஷர் இல்லாட்டி டம்ளரோட பேக் சைடு வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுருங்க. கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சுட்டு கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதுலேயும் சின்ன சின்ன கட்டி இருந்துச்சுன்னா நீங்களே கையால் அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்து ஒரு வெசலில் நம்ம வெள்ளை பாகு காய்ச்சிடலாம். நான் 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம், கருப்பட்டி அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட பயன்படுத்தலாம். இப்போ இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதம் எதுவும் கிடையாது, ஃபுல்லாக மெல்ட் ஆனாலே போதும். இது ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ இது ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக முந்திரி திராட்சை வறுத்துக்கிறேன். முந்திரி செவந்தோடனே திராட்சையை சேர்த்து அது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே நெய்யிலேயே நம்ம வேக வச்சிருக்க சக்கரவள்ளி கிழங்க சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்பாச்சுலா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை வச்சே நீங்கள் அமுத்தி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகை சேர்த்துடலாம். ஃபில்டர் பண்ணி சேர்க்கணுங்கிறதுனால நான் டைரெக்டாக இதிலே ஃபில்டர் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இது மாதிரி இருந்தாலும் இது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா திக்கன் ஆகி நான் ஸ்டிக்கியாக வரும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரும். கிட்டத்தட்ட களி கிண்டுற மாதிரி தான், டேஸ்ட்டும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போது இந்த பதத்தில் வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சூப்பரான டெக்ஸ்சரில் வந்திருக்கு. சாப்பிடவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு இது ஒரு சூப்பரான ரெசிபி. குழந்தைங்களுக்கு வெறும் கிழங்க கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி வெல்லம் போட்டு நல்லா கிண்டி அல்வா மாதிரி கொடுத்து பாருங்கள் எப்படி தட்டு காலி ஆகுதுன்ட்டு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ஒரு ஹெல்தியான ரெசிபி. ரொம்ப ஈஸியாக நான் செஞ்சுட்டேன். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.